அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி பலன்கள் 2024. இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனைத்து கிரகங்களுக்கும் தனித்துவமான சிறப்பம்சம் இருக்குது. செவ்வாய் கிரகம் தளபதியாக கருதப்படுறாரு. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம், தைரியம் மற்றும் ஆற்றல் சக்தி வாய்ந்தவராக இருப்பார். அனைத்து கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுது. இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். செவ்வாய் பயிற்சியும் அனைத்து ராசிகர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜூன் 1, 2024 சனிக்கிழமையன்று செவ்வாய் தனது சொந்த ராசியான மேஷத்தில் பயிற்சியாக உள்ளார். செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியால் மாலை 3:39 மணிக்கு நடைபெறும். செவ்வாய் ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை மேசராசியில் இருப்பார். மேசத்தில் செவ்வாய் பயிற்சி ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கும். இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அபரிதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது ருச்சக ராஜயோகம்னா என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்கும்பொழுது, செவ்வாய் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விருச்சகத்தில் இருக்கும்போது இந்த ருச்சக ராஜயோகம் உருவாகுதே. இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும் போதே அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் மாறுகிறார்கள். சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்குது. இது தவிர செல்வத்திற்கான அபரிதமான வாய்ப்புகளும் ஏற்படுது. பணியிடத்தில் தனி மரியாதை கிடைக்கிது. செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ருச்சக ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடைய உள்ள ராசிகளை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னி ராசி. உத்தரம் 2, 3, 4 பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். புதன் சூரியனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு வெற்றி தேவதை எப்போதும் துணை இருப்பாள். இந்த செவ்வாய் பயிற்சினால் யோகமான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. தனக்காரகனான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். அதிர்ஷ்டமான மழையில் நீங்கள் நனைய போகிறீங்க. பொண்ணும் பொருளும் சேருவதுடன் புதிய சொத்தும் உங்களை வந்தடையும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். 6இல் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விளக்குவார். உடல் பாதிப்பு மறையும். தொழில் வேலையில் உள்ள நெருக்கடி மறையும். எதிரி தொல்லைகள் விலகுவதுடன் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கும். பெண்களுக்கு நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். திருமண வயதினருக்கு நல்ல வரணமையும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் தரும். விவசாயிகளுக்கு கடந்த மாதம் இருந்த நெருக்கடி தீரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது விநாயகரை வழிபட்டோம்னா நன்மையெல்லாம் அதிகரிக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது அஸ்தம். சந்திரன் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் சக்தி இருக்கும். பிறக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்தரும் மாதமாக இருக்க போகுதுங்க. ஜென்மகேதுவால் எல்லா விதமான சங்கடங்களையும் அனுபவித்து வந்ததுடன் நோயுடன் போராடி வந்த உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் அவற்றிலிருந்து விடுதலை உண்டாக போகுதுங்க. குருவின் பார்வைக்கு கேது ஆளாவதால் அவரால் எந்த சங்கடங்களையும் ஏற்படுத்த முடியாது. இனி நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். 6இல் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சங்கடங்களை விரட்டி அடிப்பார். தைரியமாக செயல்பட்டு வெற்றி அடையும் நிலையை ஏற்படுத்துவார்.
தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விரும்பிய இடமாற்றம், உயர்வு உண்டாகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களின் கனவு நனவாகும். பெண்களின் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். தைரியமாக செயல்படும் நிலை ஏற்படும். விவசாயிகளின் கடந்த காலத்தில் சந்தித்த நெருக்கடிகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த நன்மை ஏற்படும். கலைஞர்களுக்கு இது யோகமான மாதம்தான். மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சிலாம் வெற்றியாகும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சந்திரனுக்கு வெள்ளை அல்லியை சாத்தி வழிபட வாழ்வு வளமாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது சித்திரை 1-2 பாதம். அதை பற்றி தான். செவ்வாய் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தைரியம் விவேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் சக்தி இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகுது. சனி 6ல் சஞ்சரித்தாலும் குரு 9ல் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால 3-5 இடங்களை பார்க்குறதுனால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள்லாம் இனிமேல் விலக போகுதுங்க. நிறைவேறாமல் போன முயற்சி இனி நிறைவேறும். தடைப்பட்ட செயல்களில் லாபம் ஏற்படும். இழுபறியாக இருந்த வம்பு வழக்குகள் சாதகமாகும். செல்வாக்கு உயரும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் உண்டான போட்டிகள் விலகும். நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் தோன்றிய நெருக்கடிகள் நீங்கும். ஜென்மகதுவால் ஏற்பட்ட குழப்பம் தீரும். புதிய இடம், வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. சிலர் வேலைவாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்லாம் வரும். பணியாளர்கள் நிலை உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். பெண்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. திருமண வயதினருக்கு வரன் வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான நிலை ஏற்படும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். விவசாயிகளின் விருப்பம் நிறைவேறும். கலைஞர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். மாணவர்களின் கனவு நனவாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வர நலம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது செவ்வாய் பயிற்சி பலன்களில் கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.